விகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த சித்திரை மாதம் கன்னிராசிக்கு ரொம்ப சுமாரான மாதம் தான் சொல்லணும். காரணம், உங்களுக்கு கண்டக சனியா 7ல் சனி நிற்குது, கூட அஷ்டமாதிபதி செவ்வாயும் நிற்கிறாரு, 10ல் குரு இருக்கு. உங்களுக்கு ஆறுதலா விளங்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் ராகு தான். 6ல் ராகு இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய பண தேவைகளுக்கான விஷயங்களுக்கு அது உதவும். ராகுவை தவிர்த்து உங்களுக்கு ஆதாயமா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னா சுக்கிரன்னு சொல்றோம். அதனால சுக்கிரன் 8ல் இருக்கிறது உங்களுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும். அது ஓரளவுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுத்தும். ஆனா உத்தியோகத்துல நீங்க எச்சரிக்கையை கடைபிடிச்சதான் ஆகணும். ஏன்னா 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்ன்றது பழமொழி. ஆனா உங்களுடைய உத்தியோகக்காரகரான செவ்வாயும் உங்களுடைய எதிரி ஸ்தானாதிபதியான சனியும் 7 சேர்ந்து இருக்கிற காரணத்தினால, அது உங்க ராசியை பார்க்குற காரணத்தினால, உங்களுடைய ராசி அதிபதி நீசம் பெற்றிருக்கிற காரணத்தினால, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, நீங்க மிகுந்த கவனத்தை எடுத்துதான் ஆகணும். ஒரு சிலர் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அல்லது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆடை ஆபரண தொழில், ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதுல லாபம் காணும். கமிஷன் தொழில நல்லாவே லாபம். இது தவிர்த்து மற்ற தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையை மனசுல வச்சுக்கிட்டு தான் வேலை செய்யணும். சக ஊழியர்கள், கீழே வேலை செய்யற ஊழியர்கள், மூத்த அதிகாரிகள் எல்லார்ட்டையும் எச்சரிக்கை கடைபிடிச்சுதான். அதுதான் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை கொண்டு வரும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். ஆனா கணவன் மனைவி கிட்ட வீண் விரோதங்களோ அல்லது கருத்து வேறுபாடுகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகணும்னா நிம்மதி கெட்டு போகுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். குடும்பஸ்தானத்து மேல குருவோட பார்வை இருக்கிறதுனால எப்பேற்பட்ட கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது உடனடியா முடிவுக்கும் வரும்னு சொல்லலாம். இளைய சகோதர சகோதரிகளால மன உளைச்சல் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள்ல பிரச்சனைகள் தோணலாம். அந்த பிரச்சனைகள் தோன்றது உங்களுக்கு எதிர்காலத்துல அது நன்மைக்கு ஒரு விதை போடுறதா அமையும். ஏன்னா பூர்வீக சொத்துக்கள்ல மே 26க்கு மேல உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெளிவாக கட்டுது. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்திலும் சரி, அவங்களுடைய ஒழுக்கத்திலும் சரி, நீங்க கவனம் எடுத்தே ஆக வேண்டிய நேரம் தான். அவங்களுடைய வீண் பிடிவாதங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கலாம். தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துல நீங்க கவனம் எடுத்தாகும். உங்களுடைய ஆரோக்கியம்னு வரும்போது பிபி சம்பந்தப்பட்டது, சுகர் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது அந்நிய மனிதர்களால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது இந்த மாதத்துடைய சிறப்பு பலனா நீங்க. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நல்ல. மாதம் உங்களுடைய நன்மைகளை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருப்போரூர் முருகன், திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர், திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர்,